அளித்திடும் மகிழ்வேன் நானும் செம்பினை கலக்கா தங்கம் இவர் செப்பிடும் கவிதையும் தங்கம் வம்பினை வளர்க்காது பொங்கும் நம் மனங்களில் இன்பமாய் தங்கும் ஜாகிரசை உழைந்தின்றே வருக நாங்கள் இயக்கின்ற வகையிலே கவிதை தருக. எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். எழுத்தை விதைப்போம், எழுந்து நிற்போம். எங்களுக்கும் காலம் வரும். வாழுகின்ற பூமியிலே வசந்தமே இல்லை. ஆளுகின்ற மனிதனிடம் ஆளுமையே இல்லை. காணுகின்ற கனவுகளில் கற்பனையாய் தொல்லை. நாடுகின்ற பயிர்களிலே நல்விளைச்சல் இல்லை. நல்லோரின் வாழ்க்கையிலே நலமேதும் இல்லை. நாம் காணும் இடமெல்லாம் நல்லுறவே இல்லை. கூடுகின்ற மனிதருக்கு குறை சொல்ல தெரியும். தேடுகின்ற செல்வத்திலே மனமெங்கே நிறையும். கோடி கோடி பணம் இருந்தால் அத்தனையும் குறையும். திறமையாலே வந்த புகழ் எல்லாமே மறையும். எப்போது உன் வாழ்வு ஏற்றமாய் தெரியும். விழுந்தாலும் எழுந்திடுவேன் வீரத்தோடு மண்ணிலே. அலைந்தாலும் தொலைந்தாலும் பறந்திடுவோம் விண்ணிலே. சிதைந்தாலும் உடைந்தாலும் சிகரத்தை தொடுவோம். சீரியே பாய்ந்தாலும் உயரத்தை அடைவோம். எங்களுக்கும் காலம் வரும் என்று உழைப்போம். ஏற்றமாய் வாழ்ந்திட நாம் சூடுரைப்போம். எங்களுக்கும் காலம் வரும் எதிர்த்து நிற்போம். உங்களுக்கும் காலம் வர காத்து நிற்போம். நம் வாழ்வில் என்றென்றும் வசந்தமே வீசும். வருகின்ற காலத்தில் வரலாறு பேசும். வருகின்ற காலத்தில் வரலாறு பேசும். வாழ்க தமிழ், வளர்க ஒற்றுமை. வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைப்பை சொல்லும்போது என்ன தலைப்பு கொடுக்குறான்னு கேட்டாரு. எல்லாரும் தலைப்பு கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் காலம் வருங்க. அவர் ஆளும் மனத்துல இருந்த அந்த எவ்வளவு சங்கடங்கள் இருந்திருந்தால் இப்படி ஒரு தலைப்பை அவர் கொடுத்திருப்பார். ஏன்னா கிருஷ்ணகிரியில இருந்தவர் கொரோனா காலகட்டத்தில் பொருளாதார ரீதியா ஒரு கீழ்நிலைக்கு போயிட்டு அங்கிருந்து எல்லாவற்றையும் காலி செய்துவிட்டு புதுக்கோட்டைக்கு வந்தார். புதுக்கோட்டைக்கு அந்த ஊருக்கு போய் பார்த்தோம். போன முறை நாங்கள் போனோம். அந்த முத்தண்ணாமலைப்பட்டிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல புதிதாக அவர் தொழிலை தொடங்கி மீண்டும் வந்திருக்கிறார். சென்ற ஆண்டு விழா நடத்திய பிறகு அவர் பட்ட கஷ்டம்லாம் எங்களுக்கு தெரியும். நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, நடத்திய பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அப்ப அவரு ஆள் மனத்திலிருந்து தலைப்பு வருது. எங்களுக்கும் காலம் வரும். யாரை பார்த்து சொல்லுகின்றார்? மற்ற குடும்பங்களை பார்த்து சொல்லுகின்றார். தமிழ்ச்சாரலுக்கும் காலம் வருங்க. உண்மை பத்தீங்களா? உண்மை அதுதான் வருது பாருங்க வெளியில. மற்றவர்களை பார்த்து அவர் சொல்றார், எங்களுக்கும் காலம் வரும், நாங்களும் திருச்சியில நிகழ்ச்சியை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பை எடுத்து மிக சிறப்பான அந்த கவிஞர்கள் எல்லாருமே அந்த தலைப்பை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவருடைய மனத்திலிருந்து அவர் எழுந்திருப்பாங்க. எழுத்தை விதைப்போம் எழுந்து நிற்போம். உண்மையான வார்த்தை. கவிஞர்களாகிய நாம் விதைக்க வேண்டியது எழுத்துட்டான். அந்த எழுத்தை விதைத்தால் நிச்சயமாக நாம் எழுந்து நிற்கலாம் என்பதை அவர் கவிஞர்கள் அவர் காட்டியிருக்கின்றார். கிட்டத்தட்ட அனைவரும் கவிதையை வாசித்து நிறைவு செய்து விட்டார்கள். கவியரங்கம் நிறைவு பெற இருக்கிறது. கண்களுக்குள் ஆதவனின் காதல் என்றும் எட்டுமோ, வெண்கல